Hi, good morning. Welcome to Style One Pandi Bazaar. Designer collections நிறைய பார்த்துருக்கோம் நம்ம. பட் ஸ்டைல் ஒன்ல எப்போவுமே நிறைய டிஃப்ரெண்டான கலெக்ஷன்ஸ் நம்ம பார்ப்போம் இல்லையா. யூஸ்வலாக நம்ம ரிசப்ஷன் இல்லை அக்கேஷன்னா யூஸ்வலாக நிறைய டாப் பிராண்ட் ஸ்டோர் நம்ம யோசிக்கும் போது ஸ்டைல் ஒன்னும் நம்ம ஞாபகத்துக்கு வரும். ஸோ அதில் டிசைனர் கலெக்ஷனில் பெஸ்ட் என்ன இருக்குன்னு நம்ம இன்னைக்கு பார்க்க போகிறோம். ஸோ லைட் வெயிட் டிசைனர் கலெக்ஷன்ஸ்லேருந்து நம்ம பார்க்கலாம். அவுட் ஆஃப் நிறைய கலெக்ஷன்ஸ்லேருந்து சில பெஸ்ட் நான் உங்களுக்காக வச்சுருக்கேன். அதில் நம்ம ஃபர்ஸ்ட் பார்க்க போகிறது வந்து ஷிம்மர் ஜார்ஜெட்டில் 3 shades saree. ஸோ அந்த குந்தன் ஸ்டோன்ஸ் நிறைய வந்து விழுந்துரும் அப்படின்றதுனாலே நம்ம நிறைய வாங்காமல் இருப்போம். ஈவன் தோ அது நமக்கு ரொம்ப பிடிக்கும் அப்படின்னாலும். பட் நம்ம ரீசெண்ட் எபிசோட்ஸில் வந்து நிறைய சொல்லியிருக்கேன், இது வந்து அந்த டிசைனுக்கு ஏற்ற மாதிரி அதை அலைன் பண்ணிவிட்டு அது மேலே அப்படியே அயன் பண்ணிடுவாங்க. ஸோ அது வந்து வெளியில் வராது. அண்ட் ரொம்ப க்யூட்டாக நிறைய பேருக்கு லைட் வெயிட் இருக்கணும், ஆனால் வந்து சாரியில் ஒர்க்கும் இருக்கணும், கொஞ்சம் இப்போ ட்ரெண்டுக்கு ஏற்ற மாதிரி இருக்கணும்னு நினைப்பாங்க. ஸோ அந்த மாதிரி ப்ரிஃபர் பண்ணுறவங்களுக்கு 3 shades இப்போ கலர் காம்பினேஷன் மேட்ச்சில் இருக்க இந்த ஷேடில் மேலே வந்து பார்த்தோன்னா ரொம்ப க்யூட்டாக ரொம்ப ப்ரிட்டியாக ஒரு ஸ்டோன் ஒர்க் நமக்கு பண்ணியிருக்காங்க. ஸோ இது கீழேயும் இருக்குது, போத் சைட்ஸ் 2 பக்கமும் வச்சு அழகாக டிசைன் பண்ணியிருக்காங்க. நமக்கு லைட் வெயிட்டாகவும் இருக்கும், அதே சமயம் மினி ப்ளீட்ஸ் வைக்கும் போது நமக்கு ரொம்ப டிஃபைன்டாகவும் தெரியும். ப்ளம்பியாக இருக்கவங்களுக்கு டார்க் கலர்ஸ் போட்டால் இன்னும் ஒரு ரவுண்ட் நம்ம கொஞ்சம் பெருசாக தெரியும். ஸோ மோஸ்ட்லி லைட் கலர்ஸ் ஆர் இந்த மாதிரி பார்ட்டிஷிங் த கலர்ஸ், அதாவது இது ஒரு அளவுக்கு பிரைட்டான கலர், அதுலேருந்து ஸ்லோ டவுன் ஆகி லைட் கலர் போய் அதுக்கப்புறம் டார்க் ஆகுது. ஸோ இந்த மாதிரி போடும்போது கொஞ்சம் டாலாகவும் கொஞ்சம் ஸ்லிம்மாகவும் தெரியும். ஸோ கலர் ஷேடில் அப்படி ஒரு விஷயம் இருக்குது. அண்ட் இவங்களுடைய ஒர்க்கில் நம்ம வந்து பார்த்தோன்னா இது வந்து இந்த சாரியோட பல்லு. பட் பல்லுவோடைய எட்ஜ் வந்து இந்த மாதிரி ஃபுல்லி டிசைன்டாக இருக்கும் நமக்கு. ஸோ ப்ளீட்ஸ் வச்சாலும் நல்லாயிருக்கும், ஃப்ளோட்டிங்கில் விட்டாலும் நல்லாயிருக்கும். அண்ட் இந்த டிசைன் மோஸ்ட்லி எல்லாம் குத்துற மாதிரி இருக்கும், அதனால கூட நம்ம யோசிச்சு நிறைய டைம் எடுக்காமல் இருப்போம். அந்த மாதிரி இல்லாமல் இருக்கிறதுக்கு உள்ள ஒரு ஃபாயில் ஃபினிஷ் இருக்குது நமக்கு இதில். ஸோ ப்ரிட்டியாக இருக்குது. சம்டைம்ஸ் இந்த ப்ளீட் நம்மளை ஃபோல்டு இப்படி வந்தால் கூட அசிங்கமாக தெரியாது, ரொம்ப ப்ரிட்டியாக இருக்குது. ஷிம்மர் ஜார்ஜெட் இஸ் நத்திங், இதில் கொஞ்சம் ஜிட்ரியாக இருக்கும் பார்க்கறதுக்கு. இது வந்து நார்மல் ஃபினிஷில் இருக்குல்ல, ஸோ இந்த மாதிரி இல்லாமல் இந்த மாதிரி கொஞ்சம் கிளிட்டரியாக இருக்கும் ஃபினிஷ். ஸோ தட் இஸ் வை இட்ஸ். ஸோ இதுலேயே கொஞ்சம் கிராண்ட் ஒர்க் பிடிக்காம இருக்கவங்க, கொஞ்சமாக ஒர்க் இருந்தால் போதும் அப்படின்னு நினைக்கிறவங்க இந்த மாதிரி எம்ப்ராய்டரி கைண்ட் ஆஃப் சாரீஸ்க்கு போகலாம். அதில் பார்டரில் மட்டும் ஹாஃப் பீட் ஒர்க் பண்ணியிருக்காங்க. அண்ட் இங்கே வந்து ஃப்ளவரில் மட்டும் ஒரு ஸ்டோன் வச்சுருக்காங்க, ஃபுல்லி எம்ப்ராய்டர்ட். ஆல்மோஸ்ட் சிக்கன் கறி ஒர்க் மாதிரி இருக்குது பார்க்குறதுக்கு, ரொம்ப ப்ரிட்டியாக இருக்குது. ஸோ இதோடைய பல்லு வந்து இப்படி இருக்குது. ஸோ சூப்பராக இருக்குது கலர் அண்ட் ஃபினிஷ் ரெண்டுமே. அண்ட் இந்த ஹாஃப் பீட் ஒர்க் வந்து பார்த்தா தான் ஹாஃப் பீட் மாதிரி இருக்குது, இல்லைன்னா இது ஒரு அட்டாச்டு கோல்டு பார்டர் மாதிரி இருக்குது. இந்த மாதிரி ஃபினிஷிங் உள்ள சாரீ, லைட் வெயிட் சாரீ எடுத்தோன்னா ப்ளீட்ஸ் வைக்கும்போது ரொம்ப அழகாக இருக்கும். கொஞ்சம் குண்டாக இருக்கவங்க இந்த மாதிரி மெட்டீரியல் இந்த மாதிரி ஒர்க்கில் போனால் ரொம்ப ப்ரிட்டியாக இருப்பாங்க. அது லுக் ஸ்லிம் பார்க்குறதுக்கு. ஸோ வித் அட்டாச்டு ப்ளவுஸ் அண்ட் சாரீ ஃபுல்லாக ஒர்க் இப்படி இருக்குது, செம ப்ரிட்டியாக இருக்குல்ல. எம்ப்ராய்டரிலேயும் நிறைய எம்ப்ராய்டரி இருக்குது. நம்ம எப்படி செலக்ட் பண்ணுறோமோ அதை பொறுத்து தான் சாரியோடைய ஃபினிஷிங் வெளியில் வந்து அழகாக தெரியும். ஸோ இட்ஸ் நாட் நம்ம வந்து ஒரு 10,000 7,000 கொடுத்து எடுக்கிறது பெரிய விஷயம் இல்லை. அந்த எம்ப்ராய்டரி அந்த ஒர்க் பார்த்து எடுத்தால் தான் இட் லுக் மோர் கிராண்ட். ஸோ அதுலேயே டப்பேட்டா சில்கில் வந்து ஒரு சாரீ பார்க்குறோம், பேட்ச் ஒர்க் அண்ட் அட்டாச்டு பார்டரோட. இந்த சாரீ வந்து பார்த்தோன்னா கீழே அந்த ஒர்க் பண்ணியிருக்க இடம் மட்டும் நமக்கு ஹெவியாக இருக்குது, மற்றபடி சாரீ வந்து இப்படி தான் இருக்கும். மோஸ்ட்லி லேங்காஸ் அண்ட் சாரீ இப்போ வந்து நிறைய டப்பேட்டாவில் வர ரீசன் வந்து இது வந்து நல்ல கிராண்ட் ஃபினிஷ் கொடுக்கும். இப்போ இந்த லைட்டில் பார்த்தீங்கன்னா ஆல்மோஸ்ட் இது எப்படி ஷேடு தெரியுது, ஒரு மாதிரி ஜிட்ரியாக இருக்குல்ல. ஸோ அந்த மாதிரி ஒரு ரிச் லுக்காக தான் மோஸ்ட்லி இதில் வந்து நிறைய டிசைனர் கலெக்ஷன்ஸ் வருது. ஸோ இதில் மரூன் அண்ட் கேண்டி பிங்க் அண்ட் ஆரஞ்ச் கான்ட்ராஸ்ட் பார்டர் கொடுத்துருக்காங்க நமக்கு. ஸோ இது வந்து பாட்டம் சைடு, இது வந்து டாப் சைடு. டாப் சைடு எவ்வளோ ப்ரிட்டியாக இருக்குல்ல. ஸோ யூஸ்வலாக எப்படி இருக்குன்னா இந்த ஃப்ளவர் போர்ஷன் இருக்காது நமக்கு, லீஃப் போர்ஷன். ஸோ இதில் வந்து இந்த லீஃப் போர்ஷனும் இதில் அப்படியே வச்சு அட்டாச் பண்ணிருக்காங்க. இது வந்து இது அட்டாச்சு பார்டர் தான் அது. ஸோ இதுலேயே வந்து பல்லு அண்ட் ப்ளவுஸ் அட்டாச்சாக இருக்குது. இது கீழே பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக பீடு, மேலே கீழே அந்த பாட்டம் போர்ஷனில் பார்த்தீங்கன்னா பேர்ல் அண்ட் கோல்டு பீடு ஃபினிஷ் இருக்குது.
இப்போ வந்து கொஞ்சம் நம்ம சாரியோட ப்ளீட்டை இறக்கி போடுறோம்ல டிசைனர் பிளவுஸ்க்காக. ஸோ அந்த மாதிரி பிளவுஸ் ஸ்டிச் பண்ணால் இந்த மாதிரி போடும்போது கொஞ்சம் ஆக்வர்டாக தெரியாமல் இருக்கும் நமக்கு. ஸோ அந்த மாதிரி 2 சைடுமே அப்படி ஒரு ஃபினிஷிங் கொடுத்துருக்காங்க. அண்ட் ஆல்மோஸ்ட் டிசைனர் ரேஞ்சஸ் வந்து இவங்ககிட்ட பார்த்தீங்கன்னா 4, 6 அந்த மாதிரி ரேஞ்ச்லேருந்தே இருக்குது இவங்ககிட்ட. இந்த சாரியோடைய ரேட் வந்து 5995. ஸோ 6Kன்னு வச்சுக்கோங்களேன். அந்த மாதிரி வித் அட்டாச் பிளவுஸோடையே. ஸோ யூஸ்வல் டிசைனர் கலெக்ஷன்லேருந்து எக்ஸ்க்ளூசிவ் டிசைனர் கலெக்ஷன் வரைக்கும் எல்லாமே ஸ்டைல் ஒன்ல இருக்கு நம்ம பார்த்தோம். இது இல்லாமல் ஸ்டைல் ஒன்னுடைய ஸ்பெஷாலிட்டி என்னன்னா கேட்லாக் பீஸ் இவங்க கிட்ட. ஆஸ் இன் பொட்டிக்னா என்ன அப்படின்னா நிறைய கலெக்ஷன்ஸ் இருக்கிறதுக்கு பேர் பொட்டிக் இல்லை, ஒரு பீஸ் தான் இருக்கும், எக்ஸ்க்ளூசிவா இருக்கும், தட் இஸ் கால்ட் பொட்டிக். ஸோ அந்த மாதிரி கேட்லாக் பீஸ் நிறைய ஸ்டைல் ஒன்ல இருக்கு. நம்ம எவ்வளோ சீக்கிரம் வந்து அக்கேஷன், ஃபெஸ்டிவல், ஃபங்க்ஷன் இந்த மாதிரி நம்ம ஷாப் பண்ணணும்னு நினைக்கிறோமோ, எவ்வளோ ஏர்லியா ஸ்டைல் ஒன்க்கு வரோமோ அவ்வளோ ஏர்லியா தி பெஸ்ட் கலெக்ஷனை நம்மளால கிராப் பண்ண முடியும். இஃப் இட் ஆல் உங்களுக்கு வேணும் அப்படின்னா அவங்க கேட்லாக் காமிப்பாங்க, அதுலேருந்து உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா அவங்களுடைய அதர் பிரான்ச்ல இருந்தால் அவங்களுக்காக சோர்ஸ் பண்ணி தருவாங்க. ஸோ அந்த மாதிரி கேட்லாக் கலெக்ஷன் தான் இப்போ நம்ம நிறைய பார்த்தோம். 1 or 2 நம்ம யூஸ்வல் கலெக்ஷன்ஸும் இங்கே இருக்குன்னு பார்த்தோம். ஸோ இதை விட இன்னும் பெஸ்ட்டாக ஸ்டைல் ஒன்ல என்ன இருக்குன்னு நாளைக்கு பார்க்கலாம்.